கர்மா. இன்னைக்கு எல்லாருக்குமே கர்மாவை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. கர்மா எனக்கு எந்த விதமான தாக்கத்தை கொடுக்கிறது? நான் போன ஜென்மத்தில் பண்ணினதோட பலன் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறேனா? அதற்காகத்தான் நான் பிறந்தேன். சிலர் கேட்பாங்க, போன ஜென்மத்தில் என்ன பண்ணேன்னு தெரியல, விதி இந்த ஜென்மத்தில் என்னை அனுபவிக்க வைக்குதுன்னு. யார் சொன்னாங்க? போன ஜென்மங்கிறது ஒன்று இருக்குதா? நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைனா நான் தான் பார்த்தேனா? உங்களுக்கு நான் அதை சொன்னேனா? கடந்து வந்த காலங்கள் அப்படிங்கிறத மாத்திரம் பாருங்க. கடந்து வந்த காலங்களில் நான் யாரை வேதனைப்படுத்தினேன், யாரை மகிழ்ச்சியா வச்சேன், அந்த கர்மா எனக்கு நல்ல கர்மாவாக பயன்படுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவுடைமூர்த்தி சார் கர்மாவை 3 விதமா பிரிச்சிருப்பாங்க. தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, சுய கர்மா. இது எல்லாரும் பிரிக்கிறது தான். ஆனா இதை அழகாக எடுத்து கூறியது யாருன்னா பொதுவுடைமூர்த்தி சார். இந்த மக்களுக்கு புரியும்படியாக ஒரு செயலை கூறுவது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ இந்த தாய் வழி கர்மா நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது, என்னுடைய சிந்தனை அப்படிங்கிறது நேர் வழியில் இருக்கணும். நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றதோ இல்லைன்னா அடுத்தவங்க இந்த மாதிரி ஆகணும், அவன் முன்னேறிடுவானோ அப்படிங்கிற சிந்தனை எனக்கு இல்லாம இருக்கணும். அவன் முன்னேறினான்னா அவன் பண்ணதோட பலன், அதை நான் பொறாமையாக எடுக்கக்கூடாது. இந்த பொறாமை, துர்சிந்தனை இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா சிறப்பு.